வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிறோம் திருவான்மூர் பீச்சு சென்னையில். என் தேவ பிள்ளைகளை எப்போ சென்னைக்கு வந்தாலும் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி செபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்களை பார்க்கிற தேவனாக இருக்கார். ஒரு வசனத்தை பார்க்கலாங்க. லேவியராகமம் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இங்கே பீச்சுக்கு வந்தீங்கன்னாக்கா 2 கைகளும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்குவார். அவர் உங்களோடு உடன்படிக்கை செய்து உங்களுடைய சந்ததிகளை பெருக செய்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கார். கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. எந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி துதிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.